வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம டேஸ்டான கொள்ளு பொடி. கொள்ளு வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு பொடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பொடி பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா டக்குன்னு கரிஞ்சிரும். நல்லா ஸ்லோவாக அப்படியே வறுத்து வரட்டும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூடயே இப்பயே நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பருப்போட சூட்லேயே சேர்ந்து இந்த பூண்டும் நல்லா வதங்கிரும். இது கூடவே ஒரு 10-12 மிளகாய் வத்தல் சேர்த்து இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் உளுந்தம்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அந்த புளி ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ இந்த புளியை இந்த உளுந்தோடையே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு, போதும். இதையும் அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, போதும். இதையும் நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்தாச்சு. அது கூட கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறின உடனே பொடியை மிக்சியில் சூப்பர் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட கொள்ளு பொடியெலாம் அரைச்சி நல்லா பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா செம்மையாக இருக்கும். நல்லா உப்பு உரப்பெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். இதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல அந்த கொள்ளோட வாசத்தோட இந்த பொடி சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.